ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வசிஷ்டா மேக்ஸ். நம்மளோட சேனலில் சமச்சீர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னோடய வாய்ஸ் ஓவர் எதுவுமே இல்லாமல் கொஸ்டின்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இன்னொரு வாய்ஸ் கூட நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வாய்ஸ் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின ஒரு இன்ட்ரோ தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ், ஸோ எத்தனை மார்க் வரும், எவ்வளோ நேரம் நம்ம எழுதணும் எக்ஸாம், அந்த மாதிரி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன, அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதில் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் இந்த இயரில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லிக்கு பார்க்கும்போது நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். அந்த கொஸ்டின்ஸே நமக்கு எக்ஸாமில் வரும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லையும் நம்மளால் வளர்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த 1 மார்க்ஸுக்கு நம்ம இவ்வளோ டைம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், 2 மார்க்ஸ்க்கு இவ்வளோ டைம் தான் எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் இதனால் நம்ம வளர்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். பாருங்கள். ஸோ மேக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். எந்த ஒரு வீடியோலையும் வாய்ஸ் ஓவர் இருக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்கள். It will be very useful for you. Thank you for watching.